யூடியூப் வீடியோஸ் பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான யூஸ்ஃபுல் வீடியோஸ்குள்ளே போகலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 5 ஆப்ஸை பற்றி தான். இந்த ஆப்ஸை நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும். அப்படின்னா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை, இதில் ஏதாச்சும் ஒரு ஆப் ஆச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல பார்க்க போகிற ஆப் வந்து கோ ஏரியா கேல்குலேட்டர். இந்த கேல்குலேட்டர் வந்து சிவில் படித்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, விவசாயிகள் தங்களோட நிலத்தை நேரடியாக போய் கேல்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மேப் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஜிபிஎஸ் மூலமாக கேல்குலேட் பண்ணலாம். இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க. இதில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் நடக்கிற தூரம், உங்களோட ஏரியா, அது மட்டும் இல்லை உங்களோட லொக்கேஷன் சுற்றி எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்டன்ஸை பார்த்துக்கலாம். அதாவது இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் கொடுத்துட்டேன்னா அது எவ்வளோ மீட்டர்னு சொல்லிட்டு மேலே உங்களுக்கு கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் மீட்டரில் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை கிலோமீட்டர், ஃபீட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் கடக்கிற தூரம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் அக்யூரேட்டாக இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்தது 2வது ஏரியா. இந்த ஏரியா வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களோட லேண்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு. நான் இப்போ ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். அந்த 4 பாயிண்டில் எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக மேலே காமிச்சிடுவாங்க ஏரியான்னு சொல்லிட்டு. வேணும்னா நீங்கள் அதை ஸ்கொயர் ஃபீட் எதில் வேணாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது வந்து போல். இது வந்து உங்களை சுற்றி இருக்கிற நிலங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். நான் இப்போ லொக்கேட்டரை மட்டும் ஆன் பண்ணுறேன். அந்த அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே காமிக்கும். இது வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, நிலம் அளக்குறவங்க, இதே மாதிரியான சில இன்ஜினியர்ஸ் இல்லை விவசாயிகள், இவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2ஆவதாக பார்க்க போகிற ஆப் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கேல்குலேட்டர். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுற ஸ்டீல், சிமெண்ட் இதுக்கெல்லாம் ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அதாவது ஒரு பேஸ்மெண்ட்டுக்குன்னா எவ்வளோ ஸ்டீல் யூஸ் ஆகும், எவ்வளோ சிமெண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் போடுவாங்க. அதுக்கு இந்த ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து சிவில் படித்தவங்களுக்கு யூஸ் ஆகும். சர்வே, மேக்ஸிமம் கான்க்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்ஸு, இதை பற்றின ஒரு டெஃபினேஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் இதை கிளிக் பண்ணி படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கேல்குலேட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் ஃபீட்டில் கொடுக்குறீங்களா இல்லை மீட்டரா இல்லை என்னன்னு சொல்லிட்டு அதில் கேட்பாங்க. நான் மீட்டர்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துட்டிங்கன்னா டயா, அது எத்தனை டயான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்பாங்க. 8 எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் மீட்டரில் கொடுத்துக்கணும், எம்எம்மில் மில்லிமீட்டரில் கொடுத்துக்கணும், லென்த்து, பிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்பாங்க. அது ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டு கேல்குலேட்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு காமிக்கும். இதன் மூலமாக உங்களால் ஈஸியாக ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்டீல் ஆகும், இவ்வளோத்துக்கு இவ்வளோ ஸ்டீல் ஆகும், கான்க்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற ஆப் வந்து லேண்ட் ஏரியா கேல்குலேட்டர். இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களோட ஏரியாஸை நீங்கள் மெஷர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஜிபிஎஸ் மூலமாக எப்படி கேல்குலேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லை ஸ்டீல், சிமெண்ட் அதெல்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு தான். பட் இது வந்து உங்களோட ஏரியாஸை நீங்கள் மெஷர் பண்ணிட்டு அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆப்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏரியா யூனிட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கிலோமீட்டரா, மீட்டரா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு 2 கிலோமீட்டர்னால் அது எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை இன்ச்சஸ், எத்தனை ஃபீட்டு, மீட்டர்னு சொல்லிட்டு எல்லா விதமான கேல்குலேட்டரும் வந்துடும் உங்களுக்கு. இதே நீங்கள் ஸ்கொயர் மீட்டரில் இல்லை சென்டிமீட்டரில் கொடுத்தா கூட அது எத்தனை மீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி கொடுத்துரும். இது சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி அதுக்கும் யூஸ் ஆகும். இல்லை படிக்கிறப்ப
டீச்சர்ஸ் வந்து இத்தனை கிலோமீட்டர்னால் இது எவ்வளோ மீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இந்த ஆப் அந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஓகே, இப்போ நாலாவதாக பார்க்க போகிற ஆப் வந்து AutoCAD. இந்த AutoCAD வந்து முதல்ல எல்லோரும் சிஸ்டத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட சிஸ்டம் இல்லைன்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் மொபைல்லே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்ட கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களால் ஈஸியாகவே 2D பிளான் மட்டும்தான் இதில் வரைய முடியும். 3D பிளானுக்கான ஆப்பும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே சைடில் ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாகவே ஒரு 2D பிளானை போட முடியும். அப்படி இல்லையா, உங்கள்கிட்ட இருக்கிற ஃபைல்ஸ் மூலமாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளானை எடிட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகும். 100% வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வரைஞ்ச பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே காட்டும். இதில் நீங்கள் எடிட் பண்ணுறதுனா ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இந்த AutoCADல இருக்குது. நீங்கள் தேவைன்னா இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் 2 பிளான் நான் போட்டு வச்சுருக்கேன். நானும் ஒரு சிவில் படித்தவன் தான், அதனால தான் இந்த பிளான் என்கிட்ட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எடிட்டிங்கில் தேவைன்னா நீங்கள் ஈஸியாகவே எடிட்டிங் பண்ணிக்கலாம். பிளான் போடணுன்னாலும் ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த ஆப் வந்து மோஸ்ட்லி சிவில் இன்ஜினியருக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2Dயில் மட்டும்தான் இதில் போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற ஆப் வந்து ஹோம் டிசைன் ஃபார் 3D. இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களோட ஹோமாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் 3Dயில் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிவில் படிச்சிருக்க தேவையே இல்லை. சிவில் படிக்காதவங்களாக இருந்தால் கூட இந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாகவே 3Dயில் யூஸ் பண்ண முடியும். எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே லேண்டு, ரூம், வால், டோர், அது மட்டும் இல்லை ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு பேசிக் ஈஸியாகவே தெரிஞ்சிடும். அந்த லேண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களுக்கு கீழே வறண்ட பூமியாட்டம் இருக்கணுமா இல்லை பச்சை பசைன்னு இருக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ்க்கான அந்த லேண்ட் வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, ரூம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரூம் க்ரியேட் பண்ணுறதுக்காக. எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வால்க்கு நான் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் நான் ஈத்தனா வால் வந்து க்ரியேட் ஆகிடும். அதேமாரி நான் இப்போ ரூம் கொடுத்துட்டு ரூமை ஒரு குறிப்பிட்ட தூரம் ஈத்தனா ஒரு ரூம் வந்து ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். இதேமாரி பக்கத்தில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். தேவைன்னா டோர், உங்களுக்கு எந்த டோர் இல்லை விண்டோஸ் தேவை இல்லை ஸ்டெப்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வால், விண்டோ எதாக இருந்தாலும் ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவைன்னா ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்லாம் உங்களுக்கு இங்கே கொடுப்பாங்க. தேவையான ஃபர்னிச்சர்ஸை நீங்கள் இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் போதில்லை, வேறு ஏதாச்சும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா சைடில் இந்த 3 கோடாட்டம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக சைடில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கடைசியாக முடித்த பிறகு எவ்வளோ ஃபீட்ஸ் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து 3019 ஃபீட்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம அளந்துருக்கோம், அதாவது செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள். தேவைன்னா நீங்கள் அளக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த ஒரு வாலாக இருக்கட்டும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாகவே காமிச்சிடும். 15 feet 80 inches அப்படின்னு சொல்லிட்டு. தேவைன்னா அதை கிளிக் பண்ணி அதை தெரிஞ்சுக்குங்க. ஓகே, தேவையில்லைன்னா அதை கிளிக் கொடுத்து இங்கே சைடில் டெலிட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஃபைனலாக முடிச்சுட்டு இங்கே 3Dன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த 3D ஆப்ஷன் 3Dன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹோம் வந்து உங்களுக்கு ஈஸியாக 3Dயில் காமிப்பாங்க. நீங்கள் வியூன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரூம்ஸை நீங்கள் மூவ் பண்ணி ஈஸியாக வியூ பண்ணிக்கலாம். தேவைன்னா ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ஈஸியாக காமிச்சிக்கலாம். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.